நாளைக்கு ஃபங்ஷன் போகிறதுக்காக பாப்பா வந்து எல்லாருக்கும் என் தங்கச்சி பசங்க கையிலலாம் வந்து கோன் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தா. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஆனால் அயர்ன்லாம் பண்ணலை. சும்மா வந்து பின்னு மட்டும் போட்டு வச்சுட்டோம். நாளைக்கு டக்குன்னு எடுத்து வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலையை வந்து பார்த்து வச்சலாம்னு சொல்லி எங்கள் 3 பேருக்கும் ஒரே மாதிரி சாரி தான் எடுத்திருந்தோம். அது நாளைக்கு விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு அவள் வந்து நைட்டு படுக்கும்போது அவளுக்கு வந்து கோன் போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் நைட்டு வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் காய்ச்சுற வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். லைட்டெல்லாம் போட்டு வீடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமி கபோர்டில் அப்புறம் ஹாலில் இதெல்லாம் கோலம் போடலான்னு சொல்லி நான் தான் வந்து மாக்கோலம் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வாசல்லையும் கொஞ்சம் கோலம் போடலாம், கலர் கோலம் அப்படின்ட்டு கலர் கோலம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு முடிக்கவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிருச்சு. நைட்டு வந்து ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் அம்மா ஒரு பக்கம் வேலை, நான் ஒரு பக்கம் வேலை, தம்பி ஒய்ஃப் எல்லாருமே ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் வந்து